வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கிற 2026 தமிழ்நாடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை பத்தின ஒரு முழுமையான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, எந்த தாமதமும் இல்லாம இதுல இருக்கிற முக்கியமான அப்டேட்ஸை உடனே பார்த்துடலாம். இன்னைக்கு நாம முக்கியமா பார்க்க போறது ரிசல்ட்ஸ் எப்போ எங்க வருது. இந்த வருஷம் புதுசா வந்திருக்கிற வாட்ஸ்அப் வசதி மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையை முடிவு பண்ணிடாதுங்கிற ஒரு முக்கியமான ரிமைண்டர். இதுல பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களோட பங்கு, அப்புறம் முக்கிய உதவி எண்கள், இது எல்லாம் தான் வேகமா பார்க்க போறோம். முதல்ல எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த முக்கியமான கேள்வி, ரிசல்ட்ஸ் எப்போ எங்க ரிலீஸ் ஆகுது? உங்க மொபைல்ல அலாரம் செட் பண்ணிக்கோங்க. மே 8, 2026 வெள்ளிக்கிழமை காலையில கரெக்டா 9:11 மணிக்கு ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. சென்னை டிபிஐ வளாகத்துல இருக்கிற SCRT அரங்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வமா இத வெளியிடுறாங்க. சரி, ரிசல்ட்ஸை எப்படி செக் பண்றது? tnresults.nic.in, dge.tn.gov.in, அப்புறம் டிஜிலாக்கர், இந்த 3 வெப்சைட்ஸ்லயும் உங்க பதிவு எண், அதாவது ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் பிறந்த தேதியை போட்டு நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கூல்ல கொடுத்திருக்கிற உங்க மொபைல் நம்பருக்கும் SMS மூலமா ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? அடுத்து, இந்த வருஷம் தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒரு புதுமையான டிஜிட்டல் வசதியை பத்தி பாப்போம். வாட்ஸ்அப் மூலமாவே ரிசல்ட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம்னா எவ்ளோ ஈஸியா இருக்கும். அதுக்கு இந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க போன்ல 7845252525 இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் அனுப்புங்க. உங்க டிபார்ட்மெண்ட் அல்லது கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நம்பர் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுங்க. அவ்வளவுதான், செகண்ட்ஸ்ல உங்க ரிசல்ட் உங்க கையில. இப்போ ரிசல்ட்ஸ் பார்க்குற விஷயங்களை எல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். மதிப்பெண்கள் மட்டுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்காது. அரசாங்கம் ரொம்ப உறுதியா சொல்ற ஒரு விஷயம் இதுதான். தேர்வுல வாங்குற மதிப்பெண்கள் ஒருத்தரோட வாழ்க்கையையோ திறமையையோ அவங்களோட செல்ஃப் வார்த்தையோ நிச்சயமா முடிவு பண்ணாது. ஆமாங்க, ஒரு எக்ஸாம் ரிசல்ட் உங்க முழு எதிர்காலத்தையும் தீர்மானிச்சிடாது. அதனால இது ரொம்ப தைரியமாவும் நம்பிக்கையோடும் ஃபேஸ் பண்ணுங்க. ஒருவேளை ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வரலனா ப்ளீஸ் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்கவே கூடாது. வாழ்க்கையில ஜெயிக்க நிறைய வழிகள் இருக்கு. உடனே சப்ளிமெண்டரி எக்ஸாம், அதாவது துணை தேர்வு எழுதலாம். அதுக்காக ஸ்கூல்ஸ் மூலமாவே ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாம் கூட கொடுக்கறாங்க. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா, இந்த பிரஷரான டைம்ல பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களோட பொறுப்பு என்னங்கறத பாப்போம். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பெற்றோர்கள் உங்க பசங்க கூட ரொம்ப பொறுமையாவும் புரிதலோடும் அக்கறையாவும் இந்த நேரத்துல துணை நிக்கணும். அதே மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தேவையான பாசிட்டிவான கைடன்ஸ் அப்புறம் ஊக்கத்தை கொடுக்கணும். 2 பேரோட சப்போர்ட்டும் பசங்களுக்கு இப்போ ரொம்பவே தேவை. கடைசியா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற விவரங்களை பார்ப்போம். எக்ஸாம் பத்தின எந்த டவுட் இருந்தாலும் உடனே 14417 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் தேவைப்படுது, மனசு விட்டு பேச யாராவது வேணும்னு நினைச்சா 104 மற்றும் 14416 இந்த எண்களுக்கு தயங்காம கால் பண்ணுங்க. நீங்க தனியா இல்லைங்கிறத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வழிகாட்டுதலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா நான் உங்ககிட்ட சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். வெறும் ஒற்றை மதிப்பெண் சான்றிதழை தாண்டி நம்ம மாணவர்களோட நல்வாழ்வையும் அவங்களுக்கான எல்லையற்ற வாய்ப்புகளையும் முன்னிலைப்படுத்த நம்ம தயாரா இருக்கோமா? ஒரு மார்க் ஷீட் என்ன சொல்லுதுங்கிறத தாண்டி நம்ம இளைஞர்கள் எப்பவும் சப்போர்ட்டிவாவும் நம்பிக்கையோடும் இருக்கிறத நம்ம எப்படி உறுதி செய்ய போறோம்? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.